கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு எவ்விதத்தில் நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் நம்மளோடு இன்றைக்கு பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு வாழ்வடைய வழி என்கிற தலைப்பிலே இந்த வசனத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, நன்மைகளை, விடுதலையை, உயர்வை, மேன்மையை எல்லாவற்றையும் இழந்து நிற்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் பாவம். தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் ஒரு விசை ஒரு பாவத்தை செய்தான். அவன் செய்ததான அந்த பாவத்தை மறைப்பதற்கு பாவத்துமே பாவத்தை செய்கிறான். அன்பான தேவ சனமே, இன்றைக்கு உங்களுக்குள் காணப்படுகிற ஒரு அந்தரங்கத்தில் காணப்படுகிற ஏதோ ஒரு இரகசிய பாவம், நான் செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாது என்று சொல்லி மறைத்து மறைத்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவம்தான் உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவங்களை மறைத்தால் வாழ்வு இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் எப்படி தன்னுடைய பாவங்களை மறைக்கிறார்கள்? தன் பாவத்தை மறைப்பதற்கு மற்றவருடைய பாவத்தையே சொல்லி 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 அதை பெரிதாக்கி கொண்டு இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, பொய் சொல்லி தன் பாவத்தை மறைக்கிறார்கள். பொய் சாட்சி மூலமாக தன் பாவத்தை மறைக்கிறார்கள். பொய் ஆணையிட்டு தன் பாவத்தை மறைக்கிறார்கள். பொய் சத்தியம் சொல்லி தன் பாவத்தை மறைக்கிறார்கள். இப்படி பாவத்தை மறைத்து 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 இரும்பு பூட்டுகளையும் வெண்கல தாழ்பாலை போட்டு நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் பாவத்தை நீங்கள் மூடி மறைத்து வைத்தாலும் அன்பான தேவச்சனமே வாழ்க்கை இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பாவத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு துணிகரமான பாவம், தேவன் அருவருக்கிற ஒரு பாவம் இன்றைக்கும் உங்களுக்குள் ஆழம் மறைந்து கிடக்கிறது. அந்த பாவத்தை நீங்கள் மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதினால் வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பாவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2வதாக அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பான தேவச்சனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இன்ன பாவத்தை செய்தேன், என் சகோதரனுக்கு விரோதமாக, என் சகோதரிக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக, என் புருஷனுக்கு விரோதமாக என் பாவத்தை செய்தேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி 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 ஜெபத்தில் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அறிக்கை செய்கிற அந்த சூழ்நிலைமை யாரிடத்திலும் பார்க்க முடியாது. தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் சில பேர் மாத்திரம்தான். இன்றைக்கு நம் ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணும் போதுதான் நமக்கு வாழ்வு உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக பார்க்கிறதான நேரத்தில் விட்டுவிட வேண்டும். இருதயத்தில் எந்த ஒரு பாவத்தையும் நாம் வைத்திருக்கக்கூடாது. வைத்து நமக்குள்ளே வைத்து கொண்டே இருப்பமையானால் நமக்கு வாழ்வு கிடைக்காது. அதை முற்றிலும் நம்மை விட்டு எடுத்து விட வேண்டும். இருதயத்தில் ஒரு கசப்பு, யாரே குறித்த ஒரு கசப்பு, ஒரு பகை உணர்வு, ஒரு வைராக்கியம் இன்றைக்கு அநேகர் உள்ளே வைத்துவிட்டு வெளியே இன்றைக்கு விட்டு விடுவதை போல வெளியே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விட்டுவிட வேண்டும். 4வது பார்க்கும்போது
அவன்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்தை பெறுவான். தேவனுடைய இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம், இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவன் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை அவன் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் பாவத்தை மறைக்கக்கூடாது. 2, உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணணும். 3வது, அதை விட்டுவிட வேண்டும். 4வது, தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். பரிசுத்தர் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டதான இந்த அன்பு சகோதரனுக்காக, இந்த அன்பு சகோதரிக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்தபடியினால் இவருடைய எல்லா பாவங்களையும் இரத்தத்தின் வல்லமையினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி இவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.